அவர் உங்களை சகோதரரை போலும் சகோதரியை போலும் ஆக்கி உங்களுக்குள்ளே நடந்தா உலாவினா எல்லாம் செய்தா நீங்கள் அவருடைய அடிச்சுவடுகளை அறிந்து அந்த இரத்தத்தையும் மாம்சத்தையும் ஏற்றுக்கொண்ட பின்பு அவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணினார். அல்லேலூயா. இப்போ உங்களுக்கு சோதனையாக்கும். அதுவரை சோதனை கிடையாது. அதுவரை எல்லாம் உங்களுக்கு டிவி பார்க்கலாம், சீரியல் பார்க்கலாம், டான்ஸ் பார்க்கலாம், இஷ்டம் போல வாழலாம், இஷ்டம் போல ஜீவிக்கலாம் சொல்லி இருந்த உங்களை இயேசு கிறிஸ்துவின் திரு ரத்தம் உங்களுக்குள்ள வந்த பின்பு உங்க இஷ்டப்படி அல்ல வாழுகிறது, உன்னை நடத்த ஒரு தேவன் உண்டு. அவருக்கு இஷ்டப்படி வாழ தொடங்கி விட்டாய். அல்லேலூயா. அவருக்கு இஷ்டப்படி நீங்க வாழ தொடங்கினதுனாலே நீங்கள் பிசாசை ஜெயமெடுத்து இந்த உலகத்தை ஜெயமெடுத்து கொண்டிருக்கிறீங்க. இந்த உலகத்தை நீங்கள் ஜெயமெடுக்க கூடாது, பிசாசை ஜெயமெடுக்க கூடாது என்று சொல்லி சாத்தான் பலவிதமான சோதனைகள் உங்களுக்கு தருகிறான். பலவிதமான உபத்திரங்கள், நோயில, சிறையிருப்பில உபத்திரங்கள், கண்ணீர், கவலைகள், கடன் பாரம், பிரிவினைகள், புருஷனை கொண்டு பல பல பிரச்சனைகளை உன் வாழ்க்கையிலே கொண்டு வரும்போது பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், அதை தப்புவிக்கவும் தேவன் வழி உனக்கு தருகிறார். தப்புவிக்க உன்னால முடியும், எந்த சூழலையும் தப்புவிக்க முடியும். காரியம் கர்த்தரால் கூடாது ஒன்றுமில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அதனால நமக்கு கஷ்டகாலம் பிறக்கல. இயேசு கிறிஸ்துவை சோதித்தவனும் இயேசு கிறிஸ்துவை நெருக்கினவனும் உலகத்தை ஆண்டு கொண்ட சக்திகள் நீ இனி வரப்போற ஆளுகை இருக்க கூடாது என்று சொல்லி உங்களை பலவித துன்பத்தை படுத்தி கொண்டிருக்கிறான். ஆமென். அந்த எபிரேய புஸ்தகம் கடைசி அதில் 2ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை படிக்கலாம். அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். என் மகளே, என் மகனே, நீ அவருடைய இரத்தத்திலே நிரம்பி அவருடைய மாம்சத்தினால் நீ நிரம்பி கொண்டிருப்பாயானால் என் ஆண்டவராய இரட்சகர் நீ மிக பெரிய சோதனைப்பட்டவர். அப்ப சோதனைப்படுகிற உனக்கு எந்த இடத்திலும் உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. அது பூமிக்குரிய சோதனையா இருக்கலாம், உன்னதத்தில் சோதனையா இருக்கலாம், தேவ தூதர்கள் சோதிக்கலாம், பிசாசு சோதிக்கலாம். எந்த சோதனைகளையும் வெல்லுவதற்கு பரிசுத்த ஆவியானவர் உன் பக்கமாக இருந்து உதவி செய்ய வந்திருக்கிறேன் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்ல புரிந்த பிள்ளைகள் கரங்களை தட்டி ஒரு நிமிஷம் கர்த்தருக்கு நன்றி செலுத்தி இந்த வசனத்தை கேட்டு என்ன சோதனை இருக்கிறான், கடன் என்ன சோதனை இருக்கிறாயா, எது நெருங்கி கொண்டு இருக்கிறது, வியாதி என்ற சோதனை இருக்கிறாயா, பிள்ளைகளினால சோதனை இருக்கிறாயா, ஏது துன்பத்தில் இருந்தாலும் பரிசுத்த ஆவியானவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், அந்த சோதனையிலிருந்து தப்பித்து கொள்ள தேவன் ஒரு வழியை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.